வெல்கம் டு பாலா சரஸ் விலாக்ஸ். அனைவருக்கும் வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். இன்று நாம் காண இருப்பது பவளமலை முருகன் திருக்கோயில் தல வரலாறு. பவளமலை முருகனை காண படியேறி சென்றால் அதுவரை பக்தர்களின் எண்ணங்களில் குடிகொண்டிருந்த துன்பங்களும் துயரங்களும் காணாமல் போகும் என்பதே நம்பிக்கை. பச்சை மலை பவளமலை எங்கள் மலையே என்கிற போதே பச்சை மலைக்கு இணையாக பவளமலையும் கோபிச்செட்டிப்பாளையத்தின் முக்கிய அடையாளமாக உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பச்சைமலை எப்படி குமரக்கடவுளின் ஆலயமாக அமைந்திருக்கிறதோ அப்படியே பவளமலையிலும் குமரக்கடவுள் குடிகொண்டிருந்து பக்தர்களுக்கு ஆசி வழங்குகிறார். கோபியிலிருந்து பாரியூர் செல்லும் சாலையில் முருகன்புதூரில் கூப்பிடும் தொலைவில் கிராமத்துக்குள் அமைந்திருக்கிறது பவளமலை. மரங்கள் அடர்ந்த ஒரு அழகிய குன்று. உச்சியில் முருகக்கடவுள் முத்துக்குமார சுவாமியாக குடிகொண்டிருக்கும் காட்சியை காண படிக்கட்டுகள் வழியாகவும் செல்லலாம், கிரிவல பாதையில் வாகனங்களிலும் செல்லலாம். பரபரப்பான கோபி நகரையொட்டி இப்படி ஒரு அமைதியான அழகான பகுதியா என்று வியக்கும் வகையில் அமைந்திருக்கிறது பவளமலை. கோவிலில் முத்துக்குமார சுவாமி சன்னதி, வள்ளி தெய்வானை சன்னதிகள், கைலாசநாதர் சன்னதி, இடும்பன் விநாயகர் நவகிரகங்கள் என்று தனித்தனி சன்னதிகள் உள்ளன. இந்த கோவிலிலும் பச்சை மலையில் முருகக்கடவுளை வைத்து வழிபாடு செய்த துர்வாச முனிவரால் உருவாக்கப்பட்டது என்றே கூறப்படுகிறது. இத்திருக்கோயிலின் தல வரலாறு கூறுவது என்னவென்றால், ஒருமுறை வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டது. அது படிப்படியாக பெரிதாகி அவர்களில் யார் பெரியவர் என்ற போட்டி எழுந்தது. அந்த போட்டி போராக மாறியது. தங்கள் பலத்தையும் சக்தியையும் காட்டி அவர்கள் போர் செய்தனர். யாரும் யாரையும் வெல்ல முடியாத நிலை. வாயு பகவான் தனது சக்தியெல்லாம் திரட்டி மேருமலையை தகர்த்து காட்டுகிறேன் என்று சவால் விட்டு மலையுடன் மோதுகிறார். காற்றின் வேகத்தை தாங்க முடியாத மேருமலையின் சில பாகங்கள் மலையை விட்டு பறந்தன. அப்படி அதில் பறந்து வந்து ஒரு துளி விழுந்த இடம்தான் பவளமலை என்கிறது பவளமலையின் தல புராணம். மகேசனாகிய சிவபெருமான் இந்த கோவிலில் குடியிருந்து அவரை நாடி வரும் மக்களுக்கு நல்லாசி வழங்குகிறார். இந்த லிங்கமானது அருகிலுள்ள ஒரு விவசாய தோட்டத்தில் உழவார பணி செய்யும் போது சுயம்புவாக தோன்றியது என்றும் அதையே எடுத்து வந்து மலை மீது வைத்து தொன்று தொட்டு வழங்கி வருவதாகவும் தல புராண கதை கூறுகிறது. நன்றி. வாழ்க வளமுடன்.